ஹாய், தமிழ் ரன் சேனலோட இன்றைக்கான வீடியோ என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் தமிழ்லைன் பார்த்துருப்பீங்க. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு விஜய் வந்துட்டு சிஎம் விஜய். ஸோ அவர் வந்துட்டு கரூர் போயிட்டு அங்கே பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களா 41 பேர். அதில் 30+ பேருக்கு வந்துட்டு லைக் கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ஜாப்க்கு வந்து நாங்கள் தரோம் அப்படி சொல்லிட்டு அதுக்காக போகிற மேஜர் திங் தான். அண்ட் ஆல்சோ அங்கே இருக்க மக்களையும் பார்க்கணும், அதுவும் வந்து செகண்டரி திங் தான். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆல்மோஸ்ட் 2 டேஸ் 3 டேஸ் ஆகிடுச்சு இன்னையோட. நான் ட்விட்டரில் இருங்க நான் காட்டிடுறேன் ஃபஸ்ட்டு. ட்விட்டரில் வந்து நான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். அது நான் 2 நாள் முன்னாடி பார்த்துட்டேன். சரி, ஐ வாஸ் லைக் ஓகே 2 நாள் ஆகட்டும். ஏன்னா அப்போ தான் வந்து ஆக்சுவல் மக்களோட ரியாக்ஷன் இருக்கும். அதுவும் வந்து யூடியூப்பில் வந்து போடுவாங்க. மோஸ்ட்லி வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, லைக் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இன்றைக்கி என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன். லைக் அவருமே வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ரொம்ப வருஷமாக, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷம் இருக்கும், எழுதிட்டு இருக்காரு. என்னென்னா லைக் ஒரு 1-2 மார்க்லேயோ இல்லை கட் ஆஃப்லேயோ ஏதோ ஒரு ரீசனில் அவர் வந்து அந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு அந்த ஜாபே கிடைக்கல அவருக்கு. ஓகே, அதனால் வந்து இன்றைக்கி வந்து அவர்கிட்ட பேசினேன் கேஷுவலாக. அவர் அப்போ தான் சொன்னார், என்னப்பா அவங்க ஆள் வந்துட்டு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. ஐயோ, அவர் என்னையா பண்ணார், அவர் வந்துட்டு அன்றைக்கி போனார், ஜாப் தந்தார். ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட்னு. இல்லை அப்படி இல்லை, நாங்களாம் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் பார் ஆகிடுச்சு, இப்போ என்னால் எக்ஸாம் எழுத முடியாது அண்டு ஸோ பட் ஸ்டில் எனக்கு எக்ஸாமே இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஈஸியாக லைக் வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபீலிங்ஸை சொன்னார். அண்ட் சரி ப்ரோ, அப்புறம் ப்ரோ ஏன் அழுறீங்கன்னு கேட்டால், இல்லை ப்ரோ எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு டிவிக்கு எக்ஸாம் போட்டு நான் எல்லாத்தையும் பிடிச்சி போட வச்ச கடைசியிலே பார்த்தா எனக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபீலிங்ஸ் சொன்னார். ஓகே, இது ஒரு சைடு இருக்கட்டும். நான் இதுக்கு வந்துட்டு நான் ஓவரால் எண்டிங் அப்போ நான் அது என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகே, கம்மிங் பேக் டு த மீம். First let me screen record it so that you will also know. Okay, now record ஆகுது. ஓகே, கான்ட்ரவர்சி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னைக்கு இல்லை, ஒரு ஆல்மோஸ்ட் 1 or 2 டேஸ் இருக்கும்னு வச்சுக்கோமே. அந்த மீம், அந்த பேஜ்லேருந்து இந்த மீம் வந்திருக்கு. ஷீ ஆஃப்டர் கெட்டிங் த கவர்மெண்ட் ஜாப் ஆர்டர் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்மைலி டாட் டெஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா அவர் வந்து கீழே வந்து டிவிக்கே கொடி கட்டிட்டு அவர் இறந்துட்டார்ல, அதனால் வந்துட்டு அவருக்கு மாலை போட்டு வச்சுருக்காங்க. கீழே வந்து பார்த்தோன்னா அவர் ஒய்ஃப் இருக்க மாதிரியும், அவங்க கையில் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்க மாதிரியும், பக்கத்தில் வந்துட்டு இது ரொம்ப சீப்பாக இருக்கும், வல்கராக இருக்கும் சொன்னால் எதுக்கு இது. ஓகே ஃபைன், உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்னதுன்ட்டு. ஓகே, இதுக்கு மேலே வந்துட்டு ஒருத்தர் வந்து கேவலமான பிறவி இந்த ரஜினி ஃபேன்ஸ், சச் எ லோ லைஃப் ஓகே அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே இதை விடுங்க. இது இதை நான் எப்படி கன்சர்னாக எடுத்துப்பேன்னு பார்த்தீங்கன்னா, லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள், யூஸ்வலாக உங்களுக்கு இப்போ தெரியும், லைக் விஜய் ஐடியிலேருந்து விஜயை பற்றி தவ பேசுகிறது, ரஜினி ஐடியிலேருந்து ரஜினி வந்து லைக் நல்லவர் அது இது பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்துட்டு யார் வேணால் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் ஃபோட்டோவோட எடுத்துகிட்டு அதை மாஃப் பண்ணி ஏன் ஐடி வச்சுருக்க மாதிரி ட்விட்டரில் போடலாம், இல்லை சம்மூன் போடலாம். ஸோ தேர் ஆர் சச் திங்ஸ் ரைட். பேஸ்டானது வந்து ஸோ இந்த மாதிரியும் வந்துட்டு யார் கிரியேட் பண்ணான்னு தெரில, பட் ஸ்டில் அந்தளவுக்கு வல்கராக யோசிப்பாங்களே அந்த மாதிரி ஆளுங்கள்லாம். என்னடா இப்படிலாமா யோசிப்பீங்க, ஒருத்தர் செத்தான், இதுவே வந்து உங்கள் வீட்லேயோ இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை ஃபேமிலி சர்க்கிளையோ செத்துட்டா நீ இந்த மாதிரி தான் மீன் போட்டு விளையாடுவியா உட்காந்துட்டு. இப்போ ஐ மீன் கரூரில் நடந்தது வந்துட்டு இன்னும் கேஸ் வந்து போயிட்டு இருக்குது. சிபிஐ இன்னும் வந்து அவங்க எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணல. ஸ்டில் நோ இட் இஸ் கோயிங் ஆன். ஸோ ஐ கான்ட் டெல் யூ வாட் இட் இஸ், ஈவன் தோ எவ்ரிஒன் நோஸ் வாட் ஹேப்பன்ட் அட் த டைம்ட்டு. பட் ஸ்டில் nobody will ready to take the initiative and then say like who is going to get the blamed, like விஜயா இல்லைனா வந்துட்டு அந்த டைமில் இருந்த கவர்மெண்ட்டா இல்லை இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்தால் தட் பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு as of now we don't know. ஸோ as of now வந்துட்டு இது எப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டாக பார்க்குறாங்க. வாட் இஃப் இப்போ அடுத்த ஒரு 3 months 6 months அதுக்கான வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு, ஓகே ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு தெரிய வருது உங்களுக்கு ட்ரூத்தோ இல்லை ஏதோ ஒன்று,
இவரால் நடந்தது இல்லை இதனால் நடந்தது அப்படின்ட்டு. அந்த டைமில் வந்துட்டு யூ கேனாட் கீப் த பீப்புள்ஸ் லைக் இது இந்த ஆக்சிடென்ட் ட்ராஜடி அந்த டைம் சொல்ல முடியாது. ஸோ இந்த டைம் இந்த பீரியட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ லாஸ்ட் இயர் நடந்ததா இயர் எண்டில் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 2026 ஆல்மோஸ்ட் மிடில் ஆஃப் தி இயர் வந்துட்டோம். ஸ்டில்லும் வந்துட்டு அவங்களுக்கு தர வேண்டியக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது இழப்பீடுன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு அமௌண்ட்டாக கொடுத்துட்டாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஸ்டில் எவ்ரிடே அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது அவங்க லைஃப்பில் ரன் பண்ணணும். அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பர்சன் இல்லை, அந்த இடத்த பூர்த்தி பண்ணுறதுக்காக அதுக்கான ஜாப் இது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ வந்துட்டு ஏர் ஷோ பார்த்தாங்க தெரியும். ஐ மீன் அந்த டைமில் வந்துட்டு ஒரு 5 பேர் இருந்தாங்க. அது அப்போ வந்து யாரை ப்ளேம் பண்ணுவீங்க? என்னது ஸ்டாலின் வந்தார் அவரால் தான் நடந்துச்சு அப்படி சொல்ல முடியுமா? நோ, இட்ஸ் எ ட்ராஜடி, இட்ஸ் எ ஆக்சிடெண்ட், மேட் ஆக்சிடென்ட் சொல்லலாம். இல்லைனா வந்துட்டு மேபி நீங்கள் 15 லட்சம் போனீங்க அந்த மாதிரி சொல்ல முடியும். அது டிபெண்ட்ஸ். பிகாஸ் அந்த டைமில் வேறு ஒரு கவர்மெண்ட் வந்துச்சு, இப்போ வேறு கவர்மெண்ட் வந்திருக்கு. ஸோ என்டையர்லி இட்ஸ் டிஃப்ரெண்ட். அந்த டைமில் வந்துட்டு ஏன் வந்து ஜாப் தரல, சேல்ரி ஐ மீன் அந்த அமௌண்ட் வந்து பத்தலை அப்படின்ட்டு. ஸோ இது உங்களுக்கு சொல்லணும்னா புரியாது உங்களுக்கு. ஏன்னா அந்த இடத்துல யார் இருந்தாங்களோ அவங்க ஃபீல் பண்ணதை வச்சு தான் இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இன்றைக்கி அந்த கேஸுக்கான இஷ்யூ வந்துட்டு மேபி 6 மந்தில் வரலாம், 6 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட வரலாம். அது வரைக்கும் அந்த ஃபேமிலியை ரன் பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த கவர்மெண்ட் ஜாப். ஸோ நவ் ஹோப்ஃபுல்லி மை ஃப்ரெண்ட் அண்ட் as well as you guys you will understand what is happening, why it is happening. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா கரூரில் 31 பேருக்கு வந்து ஜாப் கொடுக்கலாமா அப்படி சொல்லிட்டு ட்ரெண்ட் டாக்ஸ் சேனலில் வந்துட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த டைம் இருந்தால் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதில் ஒரு சில கமெண்ட் வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவேன். இழப்பீடு 30 லட்சம் கிடைத்ததற்கு இதுவே அதிகம். அவர்கள் நாட்டுக்காக சாகவில்லை, இதை வைத்து அடுத்து ஏதாவது ஒன்றுக்கு வேலை கேட்பாங்க. ஆல்ரெடி நான் சொன்னது தான் இந்த வீடியோலேயே. இருக்கிற போஸ்டிங்கில் தான் எங்களுக்கு போடுங்க, எதுவும் நான் பதில் கேட்பதாங்க தகவல். இது வரைக்கும் ஒரு முடிவு கிடையாது. ஓகே, இதில் நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன். இங்கே அது ஆக்சுவலி இதில் நிறைய கமெண்ட் இருக்குது. நான் எனக்கு இதில் என்ன நிறைய பார்க்க முடியல. இந்த இங்கே பாருங்கள், நிர்மன் நிக் 6557 என் பாட்டி ஒன்று ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்குது. அடுத்த மீட்டிங் பாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டு கார் வீட்டு செட்டில் ஆகிடுவேன். யாரா நீங்கள் இதெல்லாமடா சொல்லுவீங்க? சரி, அதை விடுங்க. தினேஷ் பாபு 1240 KNR வந்து அமைச்சராக இருக்கும்போது வேலை வாங்கித்தரேன் அப்படி சொல்லிட்டு ஐ மீன் அந்த காசை வாங்கிட்டு அதுக்காக போஸ்டிங் போட்டாங்களே, அந்த டைமில் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க நிறைய பேர். அப்போல்லாம் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்கல? ஏன்னா அந்த மாதிரி டைமில் வந்து லைக் இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்களா இல்லையானே தெரியாது. அந்த டைமில் வந்து யாரும் கேள்வி கேட்கல. இந்த மாதிரி மனிதநேய அடிப்படையில் வந்து ஒரு வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி வந்து கேட்குறதோ இல்லை இது பண்ணது தப்புன்னு சொல்கிறதோ ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ்ன்னு. ஓகே, கம்மிங் பேக் டு தட் ஃபைனல் பாயிண்ட். சில பேருக்கு இன்னும் கூட ஒரு டவுட் இருக்கும், லைக் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் நாட்டான்னு. என்னோடய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2017 அப்போ வந்து நான் இப்போ இல்லை, ஒரு 10 வருஷம் ஆல்மோஸ்ட் 9 வருஷம் முன்னாடி நான் அப்போ வந்து ஒர்க் பண்ணும்போது என் சீனியர் ஒருத்தங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. ஐ மீன் ஊருக்காரங்க. அந்த அக்கா வந்துட்டு ஏஇ போஸ்ட், அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். அதாவது எலக்ட்ரிக்கல் அந்த எப்படி சொல்கிறது உங்களுக்கு, அந்த ஏரியாவோட மொத்த எலக்ட்ரிக்கலோட ஐ மீன் அந்த இபியோட ஹெட் ஆஃபீஸ், அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து எழுதி பாஸும் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் தேர் ஆஸ்கிங் லைக் அரவுண்ட் 4-5 லட்சம் வந்துட்டு லஞ்சம் கொடுத்தா தான் அந்த போஸ்டிங் போடுவேன். பிகாஸ் அந்த ஒரு போஸ்டிங்க்கு ஒரு 10-15 பேர், அதை யார் ஃபஸ்ட்டு காசு தராங்களோ அவங்களுக்கு வந்து அந்த போஸ்டிங்க்கு வந்து ஐ மீன் அந்த போஸ்டிங் வந்து போட தரேன். இவங்ககிட்ட அந்த காசு இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி அவங்க வந்து நிறைய விஷயத்தில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களே ஜாப் பார்க்கறதுக்காக ஊர்லேருந்து கிளம்பி சென்னையில் ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட எப்படி வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்கும்
அதனால் அவங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது 1 வீக்கில் தரணுன்னாங்க. அதுவும் முடியாத சாய்ஸ் தான். அதனால் வந்துட்டு அவங்ககிட்ட அந்த அந்த வேலை கிடைக்கல. ஈவன் தோ அவங்க பாஸ் பண்ணாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. அந்த 15 பேரில் ஒருத்தருக்கு தான் தர முடியும் அந்த ஜாப். அது யாருன்னா, யார் காசு தராங்களோ, சிம்பிள். ஸோ இப்போ ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி வந்து விஜய் இல்லை, கரெக்டாக? அப்போ வந்து யார் பவரில் இருந்தாலும் உங்களுக்கே தெரியும். ஓகே, அந்த டைம் வந்து ஐ கெஸ் 2011 to 2021 ஏடிஎம்கே இருந்தது. நான் இது ஏடிஎம்கே டிஎம்கேலாம் வரல. இட்ஸ் ஜஸ்ட் அ பேசிக் திங். நீங்கள் எங்கே போனாலும் காசு கட்டினா தான் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு அந்த வேலை, அந்த பேப்பர்ஸ் மூவ் ஆகும். அது ஜாபாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் த சேம் திங். ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு இன்றைக்கி நடந்த இந்த விஷயம் வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். இது வந்து ட்ராஜடியாக இல்லைன்னா மேன்மேட் டிசாஸ்டராக நோபடி நோஸ். தட் கேஸ் வாஸ் ஸ்டில் கோயிங் ஆன். மேபி 5 years 10 years ஐ டோன்ட் நோ. மேபி அந்த விஷயம் முடியும் போது நானே இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லுவேன், ஓகே, சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட் அண்ட் எவ்ரி ஒன் நோஸ் அண்ட் த ப்ரூஃப் ஹஸ் பீன் சப்மிட்டட் டு த கோர்ட் அண்ட் ஆல். ஸோ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் people will get to know that these are the guys who are behind it அப்படின்ட்டு. Maybe as of now nobody can talk because it's in court, so that we can't tell anything like that. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் ஏன் இந்த கவர்மெண்ட் ஜாப் தரணும் அப்படின்னு. சரி, அதான் சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து நடக்கும். கோர்ட்டுக்கு போனால் தான் உங்களுக்கு தெரியும் அங்கே எவ்வளோ பெட்ட ப்ரொசீஜர். ஹைகோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஒரு பேப்பர்ஸ் இங்கே அங்கே மூவ் ஆகிறதுக்குள்ளே தலை வெடிச்சிடும். ஒன்றும் இல்லை, மே மாதம் வந்துட்டு லைக் கோர்ட் ஹாலிடே 1 month 1.5 month வேலை நடக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வருவாங்க ஜட்ஜ். இஃப் இன்கேஸ் ஜட்ஜ் வாஸ் நாட் அவைலபிள், இஃப் தட் சேம் ஜட்ஜ் வந்துட்டு வேறு இடத்துக்கு மூவ் ஆகிறாங்களோ இல்லை வேறு பொசிஷனுக்கு போயிட்டாங்களோ அந்த பேப்பர்லாம் அங்கேயே தான் கிடக்கும். அந்த கேஸ் அப்படியே மூவ் ஆகாமல் இருக்கும். ஏதோ ஒரு ரீசனுக்காக வாய்தா வாங்குவாங்க. இவங்க வர மாட்டாங்க, சார்ஜஸ் வர மாட்டாங்க. ஸோ தேர் ஆர் சச் திங்ஸ் மைட் ஹேப்பன். ஸோ டில் த டைம் வந்து அந்த ஃபேமிலிக்கோட க்ரீவன்ஸ்க்காக அமௌண்ட்டாக நம்ம தரலாம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். அமௌண்ட்டாக தந்தாலும் there has to be some kind of satisfaction for them. For that reasonனால ஓகே, கவர்மெண்ட்டோட ஐடியாலஜியில் அது கொடுத்துருக்காங்க. நாட் லைக் தனிப்பட்ட விஜயோட கில்ட்டுனால இல்லை அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த மாதிரியான திங்ஸ் கிடையாது. அந்த மாதிரி இருந்திருந்தால் மேபி இப்போ வந்துட்டு விஜய் வந்து பவருக்கே வரல, அந்த மாதிரி திங்ஸ் இருந்திருந்தால் எவ்ரி ஒன் நோஸ் விஜய் வந்துட்டு ஸ்டில் இங்கே வரக்கூடாது, அங்கே வரக்கூடாது. ஆல்ரெடி சிஎம்மாக வந்துட்டு அப்படி தான் சொல்லிட்டு இருக்கான். இங்கே போகக்கூடாது, அங்கே போகலாம். நம்மளால் கோர்ட்டு சொல்லி மண்டையில் அடித்து போடாங்க. அவர் போகிறாரு, அவருக்கு எஃப்ஐஆரில் அவர் பேரே இல்லை, நீ எப்போ நீ சொல்லலாம் சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் இட். ஓகே, நான் ஹோப்ஃபுல்லி எவ்ரி ஒன் வில் கெட் டு நோ தட் வாட் இஸ் திஸ் அப்படின்னு. அண்ட் ஆக்சுவலி நான் அதை சொல்லணுன்னு தேவையில்லாத விஷயம் தான். பட் ஸ்டில் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டே வந்துட்டு அவங்களோட ஐடியாலஜி என்னால் புரிஞ்சிக்க முடியலையே, ஏன்டா அப்படி இருக்கீங்க. ஐ மீன் இந்த ஐடியாலஜி இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ நான் ஒரு விஷயத்துக்காக நான் ட்ரை பண்ணுறேன், பட் ஆனால் இன்னொருத்தருக்கு ஈஸியாக கிடைக்கிறது தான். ஈஸியானு இல்லை, அது அவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெயின்ஃபுல்ன்ட்டு. பட் ஸ்டில் ஃபார் மை ஃப்ரெண்டுனால் இட் வாஸ் லுக்கிங் ஈஸி திங். கரெக்டு தானே? இவர் ஒரு 5 வருஷம் படிக்கிறாரு, அவங்களுக்கு வந்து கிடச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாம அப்படியும் சொல்லிக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ கமெண்ட்டில் போடுறாங்களே அப்படியும் சொல்லிக்கலாம். ஓகே, நவ் இட் இஸ் அப் டு யூ, யூ வில் டிசைட். அண்ட் தென் இந்த கமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் தான் சொல்லணும், அப்படி உங்களோட கருத்துக்கள் எதாவது இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் ஹோப்ஃபுல்லி அடுத்த வீடியோவில் இன்னொரு பெட்டரான டாபிக் அண்ட் தென் பெட்டரான ஒரு இன்சைட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் நேஷ். டேக் கேர், பீஸ் அவுட்.